ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட் சமிட் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கிராஃப்டோட தான் வந்திருக்கேன். இந்த கிராஃப்ட் ஐடியா வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும், பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இதை நம்ம கிஃப்டாகவும் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் ஐடியா வந்து பண்ண போகிறோம். இது வந்து இப்போ கிறிஸ்மஸ்லாம் வருது இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு வந்து கிஃப்ட்லாம் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்களே வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி தான் ஒரு கிராஃப்டோட வந்திருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப நிறைய பொருளுமே வந்து தேவைப்படாது, பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் வந்து எடுத்துக்கோங்க, க்ரீன் கலரில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் மடித்து கட் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்லாம் இல்லை, கையாலேயே வந்து நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அந்த பக்கம் மடிக்கக்கூடாது. ஆல்ரெடி க்ளோஸ்டாக இருக்கும் இல்லையா, அந்த சைடு இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து மடிச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து நம்ம கம்மு போட்டு ஒட்டிக்கலாம், இல்லை டபுள் சைட் டேப்புமே வந்து போட்டு ஒட்டிக்கலாம், அதுக்காக தான். இப்போ வந்து அந்த ஓப்பன் சைடு இருந்துச்சு இல்லையா, நம்ம மடித்த சைடு வந்து மேலே போயிடணும். அடியில் வந்து இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம மடித்ததை வந்து கட் பண்ணிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டே வந்து வாங்க. லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரியே ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணியாச்சு. இதை மாதிரியே பொறுமையாக கட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எதனா ஒரு ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து இரும்பு ஸ்கேல் இருந்தால் இரும்பு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, இல்லைனா பிளாஸ்டிக் ஸ்கேலே வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேப்பரை எடுத்து விடணும். இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் எடுத்து விடும்போது உங்களுக்கு அது பின்னாடி வந்து டெக்ஸ்சர் வந்து சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்துடும்போது பார்த்து பொறுமையாக எடுத்து விடுங்க. கொஞ்சமாக வேகமாக பண்ணிங்கன்னா கூட அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிட்டு வந்துடும். அதனால் வந்து பொறுமையாக வந்து இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணுங்கள். இது ஃபுல்லாக வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த பேப்பரை திருப்பி பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும். இதே மாதிரியே மொத்தம் 6 பேப்பர் வந்து பண்ணணும். உங்களுக்கு இன்னொரு பேப்பருமே நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட்லாம் இல்லை, நீங்கள் வந்து கையால் வந்து மடிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும். கொஞ்சம் வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி மேல் பக்கம் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மடிச்சிருக்கிற பக்கம் நம்ம கொஞ்சமாக மடித்து விட்டுக்கணும். ஓப்பனாக இருக்கிற பக்கம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணல ஸ்கேலை வச்சு அதே மாதிரியே ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுருங்க. இந்த ஸ்டெப்பு மட்டும் பொறுமையாக பண்ணுங்கள். நான் கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தெரியுது. இது பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக வந்து பண்ணணும், அப்போ தான் வந்து பேப்பர் கிழியாது. இதே மாதிரி மொத்தம் 6 பீஸ் வந்து வேணும். 6 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 6 பீஸுமே வந்து ரெடி பண்ணிட்டோம். மேலே கொஞ்சமாக வந்து மடித்து விட்டோம் இல்லையா, அங்கே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கம்மு இருந்தால் கம்மு போட்டு ஒட்டிக்கோங்க. அப்படி டபுள் சைட் டேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி டபுள் சைட் டேப்புமே வந்து போட்டு வந்து ஒட்டிக்கலாம். இல்லைனா ஒன்றுமே வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் அழகாக கம்மு போட்டே வந்து ஒட்டிக்கலாம். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க 6 பேப்பர்லையுமே வந்து டேப் ஒட்டியாச்சு. இது ஓரமாக வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு சார்ட் பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். எந்த கலரில் இருந்தாலும் ஓகே தான். அப்படி வந்து சார்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா பனியன்குள்ளே ஒரு அட்டை வரும்ல, நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். அந்த பேப்பரை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து சுருட்டிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற அட்டையோ இல்லை பேப்பரோ இல்லை சார்ட்டோ நீங்கள் எது எடுக்கிறீங்களோ, இப்போ நான் வந்து சுருள் போட்டேன் இல்லையா, கடையிலலாம் எதனா ஜாமான் வாங்கினா இந்த மாதிரி சுருள் போட்டு கொடுப்பாங்களே, அதே மாதிரி வந்து பொறுமையாக வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் கம்மு போட்டு ஒட்டிக்கலாம், இல்லை வந்து டக்குன்னு ஒட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி டேப் ஒட்டியும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து டக்குன்னு முடிகிறதுக்காக இந்த மாதிரி டேப் தான் வந்து போட்டிருக்கேன். டேப் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கம்மு போட்டே வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி சுருள் நீங்கள் பெருசாகவும் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து எவ்வளோ பெருசாக பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ தான் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் டேப்லாம் ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த சார்ட் பேப்பரை வந்து நமக்கு ஏற்ற சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் இன்றைக்கி நல்ல பெரிய ட்ரீயாகவே வந்து பண்ண போகிறேன். அதனால் மேலே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அதை மட்டும் கரெக்டான ரவுண்ட் சைஸ்க்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து அந்த ஹைட்டை விட்டுட்டேன். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா இந்த கோணையை வந்து நீங்கள் சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லை இதே ஹைட்டு வேணும் அப்படின்னா இதே ஹைட்டோடையும் விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சுருள், இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இலையெல்லாம் வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் தானே, மேலே இருக்கிற ஒயிட் கலரை வந்து நீங்கள் பிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒட்டிக்கும். ஒட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒட்டுங்க. ஒரேடியாக ஒட்டினீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி சைடாக வந்து போயிடுது. நீங்கள் பொறுமையாக பார்த்து ஒட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடும். நான் வந்து கொஞ்சம் ட்ரீ வந்து பெருசாக பண்ண போகிறேன், அதனால இவ்வளோ பெரிய கோன் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த கோன் சைஸை வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக எடுத்ததுனால இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் மட்டும் எனக்கு ஃபுல்லாக ஒட்டும் போது பத்தலை. லாஸ்ட்டாக வந்து நமக்கு மீறும் இல்லையா, அதை வந்து வச்சு நம்ம ஒட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிகிட்டே வரணும். அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்றுனா அதுக்கு மேலேயே ஒட்டக்கூடாது, கொஞ்சம் மேலே தூக்கி லேயர் லேயராக வந்து வரணும். அடியிலேருந்து ஒட்டிட்டு போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒட்டிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் வந்து ஒட்டக்கூடாது.
அடியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஒட்டிகிட்டே போகணும். மேலே ஒட்டும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கிட்டே போகணும். அப்படியே வந்து லேயர் லேயராக வந்து அந்த இலை தொங்குறது வந்து தெரியணும். அந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக தான் வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாவே தெரியும். ஃபஸ்ட்டுக்கு மேலே கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி 2வது இருக்கும், அதுக்கும் மேலே இருக்கிற மாதிரி. எல்லா இலையும் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து ஹைட்டு ஏற்றிக்கிட்டே வரணும். அப்படி ஏற்றிக்கிட்டே வந்தால் தான் வந்து நமக்கு அப்படியே லேயர் பை லேயராக வந்து அந்த இலை தொங்குற மாதிரி வந்து கிடைக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி வந்து அப்போ தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஒன்று ஒன்று ஒட்டும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டே வரணும். நான் வந்து டபுள் சைட் டேப் போட்டிருக்கிறதுனால அப்படியே வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஒட்ட வந்து ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்து நீங்கள் வந்து ஒட்டிட்டு வரலாம். அப்போ வந்து ஒட்டுறதுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் க்ரீன் பேப்பர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட் கலரில் இருந்தால் நீங்கள் அதில் கூட வந்து பண்ணலாம். இதே மாதிரி டார்க்கு க்ரீன் கலரில் தான் பண்ணணும் இல்லை. உங்கள்கிட்ட வந்து என்ன கலர் பேப்பர் இருக்கோ, க்ரீன் வந்து லைட்டாக இருக்கலாம் இல்லை டார்க்காக இருக்கலாம், அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பண்ணிடலாம். இது எல்லாருமே பண்ணிடலாம். சின்ன பசங்க கூட ஈஸியாகவே வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கு வந்து நீங்கள் கிஃப்ட்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதையுமே வந்து கொடுக்கலாம். நானுமே வந்து என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நான் கிஃப்ட்டு வந்து பண்ண போகிறேன். அவங்களுக்காக தான் வந்து நானுமே இந்த ட்ரீயை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே வந்து உங்கள்கிட்டயே வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்னா நீங்களுமே வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்மளோட ட்ரீ வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹைட்டுமே வந்து நான் ஏற்ற மாதிரியே வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து எனக்கு கிடச்சிது. இப்போ வந்து ஒரு அட்டை எடுத்திருக்கேன். அட்டைக்கு மேலே நீங்கள் குட்டி பிளேட் எதனா வச்சுக்கோங்க, இல்லை எதனா மூடி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் இருக்கிறதுனால நான் இந்த ஸ்கேலை வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த ஸ்கேல் சைஸுக்கு அப்படியே வந்து வட்டம் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து இந்த அட்டை வந்து எதுக்குன்னா அடியில் வந்து வைக்கணும், அதுக்காக தான். இப்போ இந்த அட்டையை வந்து கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து அட்டையை வந்து கட் பண்ணியாச்சு. இதே அட்டையை ஒட்டினா அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். கலர் வந்து நீங்கள் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் கலரில் தான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த ரவுண்டை வந்து ஃபோம் ஷீட்டில் அப்படியே வரைஞ்சிட்டு அந்த ஃபோம் ஷீட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண ரவுண்டும் ரெடி, ஃபோம் ஷீட் ரவுண்டும் ரெடி. இப்போ வந்து ஒரு குட்டி பீஸ் வந்து தேவைப்படுது. அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி நீளமான பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்காகன்னா, இப்போ வந்து நம்ம அந்த அட்டையில் இந்த ரவுண்ட் வந்து ஒட்டிடுவோம். சுற்றியும் வந்து அந்த கார்ட்போர்டு வந்து தெரியும் இல்லையா, அடியில் யாரும் திருப்பி பார்க்க போகிறதில்ல, ஆனால் சுற்றியும் வந்து தெரியும். அது மறைக்கிறதுக்காக தான் அந்த நீளமான பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கம் அப்ளை பண்ணி இந்த மேலே வந்து ஃபோம் ஷீட்டை வந்து ஒட்டி விட்டுருங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் நேரம் வந்து காய விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் தான் நல்லா வந்து ஒட்டும் ஃபோம் ஷீட்டு. இப்போ வந்து ஒட்டியாச்சு. இப்போ நான் சுற்றியும் சொன்னேன் இல்லையா கார்ட்போர்டு அப்படியே தெரியும்னு, அது மறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்தேன். இந்த கட் பண்ண பீஸை இப்போ இதுக்கு அப்படியே வந்து சுற்றியும் வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இது ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து இது அட்டையில் பண்ண மாதிரியே தெரியாது, அதுக்காக தான். நீங்கள் வந்து அந்த ரவுண்டுக்கு வேறு கலரும், இப்போ நான் சுற்றியும் ஒட்டுறோம் இல்லையா அதுக்கு வேறு கலர், அந்த மாதிரி நீங்கள் டபுள் கலராகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே கலராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். திரும்ப வந்து ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த சார்ட் பேப்பர் வந்து நான் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து சுற்றிக்கிறேன். ரவுண்டானா நம்ம ஸ்டிக் ரெடி பண்ணுவோம், அந்த மாதிரி கொஞ்சம் தடியான ஸ்டிக்காக வந்து நம்ம கையாலே வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்குன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ளே நிற்கிறதுக்காக வைக்கிறதுக்கு தான். அப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா வால் ஸ்டிக்கரில் வாங்கினா அதுக்குள்ளே வந்து ஒரு ரோல் கொடுப்பாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சிம்பிளாக நீங்களே வந்து ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிக்கில் கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் நான் ஃபோம் ஷீட் வந்து ஒட்டுறேன். ஏன்னா இந்த கொஞ்சம் இடம் மட்டும்தான் வெளியே தெரியும். வெளியே ஒயிட் கலர் தெரிஞ்சால் அசிங்கமாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த ரவுண்டுக்கு வந்து எந்த கலர் எடுத்திருக்கீங்களோ அதையே இந்த ஸ்டிக்குக்கும் ஒட்டி எடுத்துக்கலாம். இல்லை வேறு கலர் கூட நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். மேல் பக்கம் வந்து நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால்னால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பிடிச்சே இருங்க. அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி உள்ளே நல்லா சொருகி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். இப்போ அடியில் கம் அப்ளை பண்ணி நீங்கள் அடியிலையும் வந்து அந்த ரவுண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நடு சென்டராக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயோட உச்சியில் வந்து ஒரு ஸ்டார் வந்து
மாட்டி விட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டார் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதுவே வந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வந்து ஸ்டார் ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெட்டில் பார்த்து வரைஞ்சி கட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்டார் வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார் வரைஞ்சி வந்து கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸ்டிக்கர் இருக்கிறதுனால நான் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வரையலாம் இல்லை, அப்படியே இந்த ஸ்டிக்கரை மட்டும் 2 ஸ்டிக்கரை வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு திருப்பி வந்து ஒட்டிக்கிறேன். அப்போ தான் எந்த பக்கம் பார்த்தாலும் நமக்கு மேலே ஸ்டார் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வரைஞ்சி ஒட்டும் போதும் 2 ஸ்டார் வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் 2 சைடுமே வந்து நமக்கு ஸ்டார் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இது சிம்பிளாக விடக்கூடாது இல்லையா? கொஞ்சமாக வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு திங்ஸ் தான். அதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் கலராக தர்மாக்கோல் பால்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டேஷ்னரி கடையிலாம் வந்து கிடைக்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து கொடுப்பாங்க. இந்த பால்ஸ் தான் வந்து நான் அங்கே இருக்கிற மாதிரி வந்து ஒட்ட போகிறேன். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பால்ஸ்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா மணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணி கூட நீங்கள் கலர் கலராக வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் அதை விட இது வந்து ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும், நீங்கள் இதே வாங்கி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பால்ஸ் வந்து இது ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறோம். ஃபுல்லானா ரொம்ப நிறைய வந்து ஒட்டக்கூடாது, அங்கங்கே ஒன்று இருக்கிற மாதிரி ஒட்டினா தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். கலர் கலராக இருக்கிறதுனால இது வந்து அட்ராக்டிவாகவும் இருக்கும், அதனால் அங்கங்கே இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதுக்கு மேலே வந்து இந்த ட்ரீக்கு மேலே கிளிட்டர் கூட நீங்கள் தூவி விட்டுக்கலாம். அப்போ இன்னுமே வந்து நல்லா பார்க்க கிராண்டாக இருக்கும். இது ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நான் அந்த பால்ஸ் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குதுன்னு வந்து நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இது பண்ணுறதுமே வந்து ஈஸி தான். இதுக்கு பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸுமே வந்து தேவைப்படாது. இதை வந்து நம்ம கிறிஸ்மஸ் கிஃப்டாக கூட மற்றவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.